இது நாட்டை காக்கும் கை, உன் வீட்டை காக்கும் கை. இது நாட்டை காக்கும் கை, உன் வீட்டை காக்கும் கை. இந்த கை நாட்டின் நம்பிக்கை, இந்த கை நாட்டின் நம்பிக்கை. இது எதிர்கால தாயகத்தின் வாழ்க்கை, இது எதிர்கால தாயகத்தின் வாழ்க்கை. அன்பு கை இது, ஆக்கும் கை இது, அழிக்கும் கை அல்ல. சின்ன கையே தூக்கும் கை இது, திருடும் கை அல்ல. நேர்மை காக்கும் கை, நல்ல நெஞ்சை வாழ்த்தும் கை. இது ஊழல் நீக்கும், தாழ்வை போக்கும் சீர் மிகுந்த கை. இது நாட்டை காக்கும் கை, உன் வீட்டை காக்கும் கை. இந்த கை நாட்டின் நம்பிக்கை. வெற்றி கை, பகை வீழ்க்கும் கை இது, தளரும் கை அல்ல. சுத்த கை, புகழ் நாட்டும் கை இது, சுரண்டும் கை அல்ல. ஈகை காட்டும் கை, மக்கள் சேவை ஆற்றும் கை. முள்காட்டை சாய்த்து தோக்கம் போட்டு பேரெடுக்கும் கை. இது நாட்டை காக்கும் கை, உன் வீட்டை காக்கும் கை. இந்த கை நாட்டின் நம்பிக்கை. உண்மை கை, கவிதீட்டும் கை, கரை படிந்த கை அல்ல. பெண்கள் தம் குலம் காக்கும் கை இது, கெடுக்கும் கை அல்ல. மானம் காக்கும் கை, அன்னதானம் செய்யும் கை. தம நீதி ஓங்க, பேதம் நீங்க ஆள வந்த கை. இது நாட்டை காக்கும் கை, உன் வீட்டை காக்கும் கை. இந்த கை நாட்டின் நம்பிக்கை. இது எதிர்கால தாயகத்தின் வாழ்க்கை, இது எதிர்கால தாயகத்தின் வாழ்க்கை. அன்புடன் தமிழக மக்களுக்கும் இதய தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் கோடான கோடி ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளுக்கும் அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழக நிறுவனரும் பொதுச் செயலாளரும் என்றும் எம்ஜிஆர் எளிய தொண்டன் பிஎஸ்என்எல் ஆர் ராஜா உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் நாட்டில் மன்னர்கள் ஆண்டு கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய கல்வெட்டுக்கள் அனைத்தும் கர்நாடக அரசு மைசூரில் மத்திய அரசாங்கம் அதை பாதுகாத்து வைத்திருக்கின்றார்கள். நம் தமிழர்களுடைய கல்வெட்டு அரசர்கள், பெரிய பெரிய ஜமீன்கள் இப்படியெல்லாம் இருந்தவர்கள், அவருடைய கல்வெட்டுக்கள், தியாகிகள், இவர்களுடைய அனைத்து கல்வெட்டுக்களும் மைசூர் ஒரு தொல்லியல் துறையில் அது இருக்கின்றது. அந்த கல்வெட்டுக்களை நம் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசாங்கம் வழங்கப்பட வேண்டும். இதற்காக மாநில அரசு மத்திய அரசாங்கத்திடம் அணுகி அவர்களிடம் கலந்துரையாடி நம்மளுடைய தலைவர்கள், தியாகிகள், அரசர்கள், இந்த நாட்டுக்காக போராடிய சுதந்திர தியாகிகள்
அவருடைய அனைத்து கல்வெட்டுக்களும் அந்த தொல்லியல் அமைப்பில் மத்திய அரசாங்கத்தின் இடம் இருக்கின்றது. இது பொதுமக்கள் பலவாறாக கேள்விகள் கேட்கப்படுகிறார்கள். நம்முடைய கல்வெட்டுக்கள் மைசூரில் இருக்கின்றது, மத்திய அரசாங்கம் இதை தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட வேண்டும், வழங்கினால் நம் தமிழக மக்களுக்கு அனைத்தும் அவர்கள் தெரிய வாய்ப்பு இருக்கின்றது. இதை அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகம் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் இதய தேவன் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கோடான கோடி இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புக்கு சார்பாகவும் என்றும் எம்ஜிஆர் எளிய தொண்டன் BSNL ஆர் ராஜா மத்திய அரசிடமும் மாநில அரசிடமும் அன்புடன் வேண்டுகோளாக விடுக்கின்றேன். மாநில அரசு மத்திய அரசாங்கத்திடம் அணுகி நம்முடைய கல்வெட்டுக்கள் அனைத்தும் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும். அது வந்தால் இப்பொழுது இருக்கின்ற இளைஞர்கள், பெண்கள், தாய்மார்கள், படித்தவர்கள், பண்பாளர்கள், பகுத்தறிவாளர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் அனைவருக்கும் அது தெரியக்கூடிய வாய்ப்பாக அமையும். இந்த நாடு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டது என்பதை பற்றி அந்த கல்வெட்டில் பதிக்கப்பட்டிருப்பார்கள். இதை மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டும். அதற்காக மாநில அரசு அவர்களிடம் விண்ணப்பித்து கோரிக்கை வைத்து இந்த கல்வெட்டுக்களை மைசூரில் இருப்பதை நம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு மாநில அரசின் கடமையாகும். அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகம் மீண்டும் மத்திய அரசாங்கத்தை வணங்கி இந்த வேண்டுகோளை விண்ணப்பமாக ஏற்று தாழ்மையுடன் எங்கள் தமிழக மக்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு அந்த கல்வெட்டு மைசூரில் இருப்பதை தமிழக மக்களுக்கு வழங்குமாறு பணிவன்புடன் மத்திய அரசை வேண்டுகிறேன். இதற்காக மாநில அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கோருகிறேன். அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகம் மீண்டும் தாழ்மையுடன் உங்களை வணங்கி இந்த நடவடிக்கை ஏற்று அந்த கல்வெட்டை தமிழக மக்களுக்கு தர வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். எம்ஜிஆர் எளிய தொண்டன் மீண்டும் மீண்டும் மத்திய அரசை நான் வலியுறுத்துகிறேன், தமிழக அரசையும் வலியுறுத்துகிறேன். இரண்டாவது, விவசாய மக்கள் இன்று உழுகின்றார்கள், அறுவடை செய்யப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எந்த பலனும் இல்லை. அவர்களுக்கு 60 வயது ஆகின்றது. 60 வயது ஆனவுடன் அதற்காக அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகத்தின் சார்பாக தமிழக அரசிடம் கோரிக்கையாக முன்வைக்கிறேன். அந்த 60 வயது ஆன விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஓய்வூதியம் தமிழக அரசு வழங்க வேண்டும். அவர்களுக்கு மாதம் 5000 ரூபாய் வழங்கினால் அவர்களுடைய குடும்ப வாழ்வாதாரம் இனிதாக அமையும். அது மட்டுமல்லாமல் அவர்கள் பயணம் செய்வதற்கு தமிழக பேருந்துகளில் இலவசமாக வழங்கப்பட வேண்டும். அவர்கள் நிம்மதியாக எந்த இடத்திற்கும் செல்வதற்கு வழிவகையாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் மத்திய அரசாங்கத்திடமும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், விவசாய பெருங்குடி மக்களுக்கு 60 வயது ஆகிவிட்டால் அவர்களுக்கு இலவசமாக பயணம் செய்வதற்கு மத்திய அரசாங்கம் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல,
இந்தியா முழுவதும் உள்ள விவசாய பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் இந்த திட்டத்தை இலவசமாக ரயிலில் பயணம் செய்வதற்கு நீங்கள் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். இது அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகத்தின் சார்பாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் என்னுடைய வேண்டுகோளை விடுக்கிறேன். இந்த 5,000 ரூபாய் வழங்கினால் விவசாய மக்கள் நிம்மதியாக வாழ்வார்கள். அவர்கள் இன்று பசியும் பஞ்சமாக இருக்கின்றார்கள். மக்களுக்கு அவர்கள் சோறு போடுகின்றார்கள், ஆனால் அவர்கள் மடிந்து விடுகிறார்கள். இதை தாழ்மையுடன் தமிழக அரசை நான் வேண்டுகிறேன். அவர்களுக்கு 5,000 ரூபாய் மாதம் ஓய்வு ஊதியம் வழங்க வேண்டும். அதேபோன்று பேருந்துகளில் பயணம் செய்வதற்கு தமிழ்நாடு முழுவதும் அவர்களுக்கு கட்டணம் இல்லாமல் பயணத்தை நீங்கள் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். என்றும் எம்ஜிஆர் எளிய தொண்டன். அடுத்து நெசவாளர்கள், விசைத்தறி உள்ளவர்கள், கைத்தறி நெசவாளர்கள், அவர்களுக்கு இப்பொழுது ஊதியம் சரியாக நிர்ணயிக்கப்படவில்லை. அவர்கள் வாழ்க்கையிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். மக்களின் மானத்தை காப்பவர்கள் நெசவாளர்கள். அவர்களுடைய வாழ்வாதாரம் இன்று சீர்குலைந்து சின்னாபின்னமாக போகின்றது. அவர்கள் வாழ்வதற்கு வழியில்லை. ஆண்டுதோறும் டிசம்பர் மாதத்தில் தொழிலாளர் நலத்துறை நடத்துகின்ற பேச்சுவார்த்தையில் அந்த டிசம்பர் மாதத்தில் அந்த விசைத்தறியாளர்களுக்கும் நெசவாளிகளுக்கும் அவர்களுக்கு போதுமான கூலி உயர்வை ஏற்றி தருமாறு தமிழக அரசை, தொழிலாளர் துறை அவர்களை அன்புடன் வேண்டுகிறேன். தொழிலாளர் நலத்துறை இந்த விசைத்தறி சகோதரர்கள் மீதும் நெசவாளர் சகோதரர்கள் மீதும் கைத்தறி நெசவாளர்கள் மீதும் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். இன்று அவர்கள் மிகவும் கஷ்டத்துக்குள்ளாக்கப்படுகிறார்கள். அவர்கள் கஷ்டத்தை அரசு கண்டுகொள்ளவில்லை. ஆனால் எத்தனை கூட்டுறவு பண்டகசாலை இருக்கின்றதோ அதற்கு மட்டும் அவர்கள் முக்கியத்துவம் தரப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் நெசவாளர்கள் ஒரு 10 லட்சம் பேருக்கு மேல் இருப்பார்கள். நான் அது குறைவாக தான் சொல்லப்படுகிறேன். விசைத்தறி ஒரு கணிசமான ஒரு 2 லட்சம் 3 லட்சம் இவ்வளவுதான். ஆனால் அந்த விசைத்தறி நெசவாளர்களுக்கும் கைத்தறி நெசவாளர்களுக்கும் வாழ்வாதாரம் எதுவும் கிடையாது. அவர்கள் வாழ்வாதாரம் பெருகுவதற்கு தொழிலாளர் நலத்துறை ஆண்டுதோறும் அவர்களை கூட்டி 2 சகோதரர்களையும் அழைத்து அவர்களுடைய குறைபாடுகளை கண்டறிந்து அவர்களுடைய கூலி ஏற்றத்துக்கு இந்த தொழிலாளர் நலத்துறை ஏற்பாடு செய்யுமாறு அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகத்தின் சார்பாக பணிவன்புடன் வேண்டுகோளாக விடுக்கிறேன். விவசாயி இல்லை என்றால், உழவன் இல்லை என்றால் மனிதன் வாழ முடியாது. நெசவாளி இல்லை என்றால் மானத்தோடு வாழ முடியாது. இவை இரண்டும் 2 கண்கள். ஆனால் இந்த 2 கண்களும் பறிபோவதற்கு இன்று நிலைமை மோசமாக இருக்கின்றது. இதை மாநில அரசிடமும் சரி மத்திய அரசிடமும் சரி நான் பணிவன்புடன் வேண்டுகோள் விடுக்கிறேன். இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள். இவர்கள் இருந்தால்தான் நாம் மேடை ஏறி நல்லைஞ்சல்யமாக பேச முடியும். இந்த உழவர்கள் இருந்தால்தான் நாம் சக்தியோடு ஏறி
மேடையில் பேச முடியும். இவர்கள் 2 பேரும் தான் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 3 கோரிக்கையும் மத்திய அரசும் மாநில அரசும் கவனமாக ஏற்று அண்ணாவின் தம்பியாகவும் இதயதேவன் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எளிய தொண்டனாகவும் என்றும் எம்ஜிஆர் எளிய தொண்டன், அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழக நிறுவனரும் பொதுச் செயலாளரும் உங்களை அன்புடன் வணங்கி இந்த 3 கோரிக்கைகளை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் வேண்டுகோளாக விடுக்கிறேன். வாழ்க அண்ணா நாமம், வாழ்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாமம். என்றும் எம்ஜிஆர் எளிய தொண்டன், BSNL ராஜா.